Allied Statistics, second year BSc students, இல்லை first year BSc BCA students, Allied Statistics படிக்கிற மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கொஷின் பேப்பர் ரிவைஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஏற்கனவே இந்த நவம்பர் 2023 கொஷின் பேப்பரில் இருக்கிற பார்ட் ஏ பார்ட் பி தனியாக பார்த்துருப்போம். பார்ட் சியில் வந்து 20 and 21 வேற வீடியோவில் இருக்கும். இது வந்து அதோட கண்டினியூஷன் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா லாஸ்ட் 3 கொஸ்டின் 22, 23, 24 மூணுமே ஒரு கைண்ட் ஆஃப் தியரி கொஸ்டின் மாதிரி தான் நமக்கு. ஸோ 22 என்ன கேட்டிருக்காங்கன்னா ரைட் டவுன் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எக்ஸ்போனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன். அதான் 10 மார்க்ல கேட்டிருக்காங்க. பட் நமக்கு ப்ராப்பர்ட்டின்றது 5 ப்ராப்பர்ட்டி எழுதினாலே நமக்கு போதுமானது. ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸ்போனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன்றது ஒரு கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன். செகண்ட் அதுக்கான பிடிஎஃப் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன், அதுக்கான ஃபார்முலா இது. தேர்ட் ஒன் நீங்க இதோட மீன் வேல்யூ வேரியன்ஸ் வேல்யூ சிம்பிளா எழுதினா கூட போதும். ஏன்னா பார்த்த உடனே நீங்க கரெக்டா எழுதியிருக்கீங்க அப்படின்னு தெரியறதுக்கு நம்ம சிம்பிளா எழுதினா போதும். இது ஸ்டோரி கிடையாது, எலாபரேட்டா எதையாவது எழுதிட்டு இருக்கிறதுக்கு. ஸோ பாயிண்ட் என்னவோ அதை மட்டும் சொன்னா போதும். ஃபோர்த் பாயிண்ட் எக்ஸ்போனென்ஷியல் வந்து ஒரு கீ ப்ராப்பர்ட்டி இருக்கு. என்னன்னா மெமரிலெஸ் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி இந்த எக்ஸ்போனென்ஷியலுக்கு இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் லாஸ்ட் பாயிண்ட் மொமெண்ட்ஸ் ஆஃப் ஆல் ஆர்டர் எக்ஸிஸ்ட். ஸோ ஒவ்வொரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போதும் மொமெண்ட்ஸ் வந்து இதுல எக்ஸிஸ்டா இருக்கும். இந்த 5 பாயிண்ட் எக்ஸ்போனென்ஷியலுக்கான ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் டிஸ்கஸ் த அனோவா டெஸ்ட். அனோவா டெஸ்ட்னா என்ன, அது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணோம். உங்களுக்கு அனோவா டெஸ்ட்னு சொன்ன உடனே என்னெல்லாம் உங்க மைண்ட்ல வருதோ அதெல்லாம் காரலேட் பண்ணி ஒரு 10 மார்க் கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் அனோவா டெஸ்ட்னா என்ன, அது வந்து அனாலிசிஸ் ஆஃப் வேரியன்ஸ். அது அனாலிசிஸ் ஆஃப் வேரியன்ஸ் எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா மோர் தென் 2 சாம்பிள்ஸ். 2 சாம்பிள் யூஸ் பண்ணும்போது நமக்கு நிறைய டெஸ்ட் இருக்கு. பட் மோர் தென் 2 சாம்பிள்ஸ் யூஸ் பண்ணும்போது தான் நம்ம என்ன யூஸ் பண்றோம்னா அனோவா டெஸ்ட் இந்த மெத்தடை யூஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் கீ பாயிண்ட். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஸோ ஒரு 5 டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ் ஆஃப் பெட்ரோலை வந்து யூஸ் பண்ணணும். எந்த பெட்ரோல் போடும்போது நல்ல மைலேஜ் கொடுக்குதுன்னு செக் பண்ணோம்னா 5 இங்க வந்து 5 விதமான சாம்பிள் எடுத்து யூஸ் பண்றோம்ல, அதனால அனோவா யூஸ் பண்ணுறது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ நம்ம அனோவா யூஸ் பண்றதுக்கு அசம்ஷன்ஸ் ஒரு 3 அசம்ஷன்ஸ் நம்ம வந்து கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சாம்பிள்ஸ் ஆர் ட்ரான் ஃப்ரம் த நார்மல் பாப்புலேஷன். பாப்புலேஷன்றது ஃபுல் க்ரௌட், அதுல இருந்து ஒரு சின்னதா ஒரு க்ரௌட் எடுக்கிறதா. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து என்ன எடுக்கலாம்னா கடல்ல இருக்கிற மணல், அந்த ஃபுல் மணல் வந்து பாப்புலேஷன். அதுல உங்க கைப்பிடியில நீங்க எடுக்கிறீங்கல்ல அது வந்து சாம்பிள், அதோட சாம்பிள்னு சொல்லலாம். ஸோ அது வந்து அதுல தான் எடுக்கிறாங்க. அடுத்தது the samples are independently drawn from the population. ஒவ்வொரு சாம்பிளுமே இண்டிபெண்டா தான் எடுக்கிறேன், எது டிபெண்ட் ஆகி இல்லைன்னு. ஸோ இப்படி ஒரு அசம்ஷன். தேர்ட் அசம்ஷன் வந்து ஆல் த பாப்புலேஷன் ஹாவ் சேம் வேரியன்ஸ், ஒரே வேரியன்ஸ் தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மூணு அசம்ஷன்ஸையும் நம்மளால அசியூம் பண்ண முடியலன்னா இஃப் இன்கேஸ் இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு மேக் தீஸ் அசம்ஷன் then we can use parametric test. இது அடுத்த பாயிண்ட். அடுத்து டைப்ஸ் ஆஃப் அனோவா. நமக்கு 3 டைப்ஸ் ஆஃப் அனோவா இருக்கு. 1 வே கிளாசிஃபிகேஷன், 2 வே கிளாசிஃபிகேஷன், 3 வே கிளாசிஃபிகேஷன். 3 ஃபேக்டர். 1 வே கிளாசிஃபிகேஷன் எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா கம்ப்ளீட்லி ரேண்டமைஸ்டு டிசைனுக்காக 1 வே. 2 வே எப்போ யூஸ் பண்ணுவோம்னா ரேண்டமைஸ்டு பிளாக் டிசைன் அப்போ 2 வே. 3 ஃபேக்டர் எப்போ யூஸ் பண்ணுவோம் லாட்டின் ஸ்கொயர் டிசைனுக்கு 3 ஃபேக்டர் யூஸ் பண்ணுவோம். இது வந்து ப்ரொசீஜர். ஸோ ப்ரொசீஜர் வந்து நீங்க அப்படியே இந்த ஸ்டெப்ஸை படிச்சுட்டு எழுதலாம். இந்த மாதிரி நமக்கு என்னெல்லாம் அனோவா பத்தி பேசிக்கா தெரியுமோ அது எல்லாத்தையும் கார்லேட் பண்ணி எழுதலாம். ஃபர்ஸ்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸ்டெப் 2 கேபிட்டல் டி கால்குலேட் பண்ணணும். ஸ்டெப் 3 கரெக்ஷன் ஃபேக்டர் கேபிட்டல் டி ஸ்கொயர் பை என். ஸ்டெப் 4 டோட்டல் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ். ஸோ டோட்டல் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ்க்கான ஃபார்முலா அது. ஸ்டெப் 5ல சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் பிட்வீன் சாம்பிள்ஸ், அதான் எஸ்எஸ்பி. அடுத்தது சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் வித்தின் சாம்பிள், எஸ்எஸ்டபிள்யூ. இதை வந்து சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் எரர்ஸ்ன்னு கூட சொல்லலாம், எஸ்எஸ்இன்னு கூட சொல்லலாம். 6th ஸ்டெப். 7th ஸ்டெப்ல டேபிள் வேல்யூ கால்குலேட் பண்ணணும். இப்போ நமக்கு கம்ப்யூட்டட் வேல்யூ வந்து டேபிள் வேல்யூவோட கம்மியா இருந்ததுன்னா we accept the H0, otherwise we reject H0. ஸோ இதுதான் அனோவா டெஸ்ட் பத்தி பேசிக்கா எழுத வேண்டிய திங்ஸ். 10 மார்க் கொஸ்டின். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எழுதினா போதும். Next, explain the single mean test based on normal distribution.
இப்படி சிங்கிள் மீன் டெஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா உடனே நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. சிங்கிள் மீன் டெஸ்ட் இஸ் ஆல்சோ நோன் as டி டெஸ்ட். ஸோ டி டெஸ்ட்ல இருக்கிற ஒன் சாம்பிள் டெஸ்ட் தான் சிங்கிள் மீன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அப்போ நம்ம டி டெஸ்ட் பற்றி தான் இதில் பேச போகிறோம். டி டெஸ்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? சாம்பிள் மீனையும் பாப்புலேஷன் மீனுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த சிங்கிள் மீன் டெஸ்ட். இட் இஸ் யூஸ்ட் when population is normally distributed. அப்புறம் அதுக்கான கண்டிஷன்ஸ், ஒரு ஸ்மால் சாம்பிள் ஆஃப் சைஸ் n எடுத்திருக்காங்க, அதோட மீன் மியூ அண்ட் வேரியன்ஸ் தெரியாது, எக்ஸ் பார்ன்றது மீன் அண்ட் எஸ்பி த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் த சாம்பிள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஹெச் நாட் நல் ஹைபோதசிஸ் என்ன எடுக்கிறாங்கன்னா மியூ ஈக்குவல் டு எக்ஸ் பார். மியூன்றது சாம்பிளோட மீன், எக்ஸ் பார்ன்றது பாப்புலேஷனோட மீன். சாரி, எக்ஸ் பார்ன்றது சாம்பிளோட மீன், மியூன்றது பாப்புலேஷன் மீன். ஸோ ரெண்டு ஈக்குவல்னு சொல்றாங்க. அடுத்து ஹெச் ஒன்ல ரெண்டும் நாட் ஈக்குவல்னு சொல்றாங்க. நாட் ஈக்குவல்னா டூ டெயில் டெஸ்ட். ஸோ அடுத்தது டி டெஸ்ட்கான ஃபார்முலா, டி டெஸ்ட்கான டிகிரி ஆஃப் ஃப்ரீடம், கால்குலேட்டட் வேல்யூ லெஸ் தென் டேபிள் வேல்யூ தான் ஹெச் நாட் அக்செப்டட், கால்குலேட்டட் வேல்யூ கிரேட்டர் தான் ஹெச் நாட் ரிஜெக்டட். இது மூணுமே தியரி பேஸ்ட் கொஸ்டின்ஸ் தான். நமக்கு அந்த டாபிக் பத்தி என்னெல்லாம் தெரியுமோ, பேசிக்கா என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் கார்லேட் பண்ணி எழுத தெரியணும் நமக்கு. இதோட பிடிஎஃப் நான் கீழே ஷேர் பண்றேன், டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க.